அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் எந்த நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கு. நேத்து தான் இந்த AI-171 அப்படிங்கிற இந்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி தான் நமக்கு விபத்துக்குள்ளாயிருக்கும். அந்த பின்னணியில கேட்கப்பட்டது. சரியா? ஸோ அகமதாபாத் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 2024ல 129வது இடத்துல இருந்திருப்போம். 2025 இப்ப பார்த்தீங்கன்னா 131வது இடத்துல இருக்கோம் நம்ம. சரிங்களா? 131 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ 148 நாடுகளுக்கு 131வது ரேங்க் நம்ம. நம்மளோட பேரிட்டி ஸ்கோர் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ பாலின இடைவெளிய கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100% இருக்கணும். இதுல 64.1% பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 36% கேப் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ஆர் ஜாயின்ட்லி ஃபண்டட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். மத்திய அரசின் நிதியுதவி பெறும் திட்டங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களால் கூட்டாக நிதியளிக்கப்படுகின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பேசிக்கா தமிழ்ல படிச்சாலே தெரியும். மத்திய அரசின் நிதியுதவி பெறும் திட்டங்கள்னா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க. அது 60-40 ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு சமக்ர சிக்ஷா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு. எல்லாமே 60-40 ரேஷியோல இருக்கு இல்லையா? ஸோ அத சொல்றாங்க. The schemes fall under the state and concurrent list of the constitution and are implemented by states. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்டான்றதை யோசிக்கணும். இந்த திட்டங்கள் அரசியலமைப்பின் மாநில மற்றும் பொது பட்டியலில் அடங்கும் திட்டங்கள். மேலும் அவை மாநிலங்களால் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் கரெக்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு அதே எடுத்துக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருக்கு. சமக்ர சிக்ஷா எஜுகேஷன் அப்படிங்கிறது பொது பட்டியல்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துறது யாரு? ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஆனா ஃபண்டிங் எங்க இருந்து வருது? 60:40 ரேஷியோல சென்ட்ரல் ஸ்டேட் தான் சேர்ந்து குடுக்குறாங்க இல்லையா? அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மே டே. மே டே தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஸோ மே டே அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம். நேத்து இந்த விமான விபத்திலிருந்து தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ மீன்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி ரெக்வயரிங் இம்மீடியட் ஹெல்ப். மே டே அப்படின்னா உடனடி உதவி தேவைப்படும் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையை குறிக்கிறது. கரெக்ட் தான். அடுத்தது, derived from the French word மெய்டர் which means help me அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எனக்கு உதவுங்கள் என்று பொருள்படும் மெய்டர் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கரெக்ட் தான். சரிங்களா? இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ரேடியோ டிஸ்ட்ரஸ் சிக்னல் யூஸ்டு பை ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ இது கப்பல்கள் மற்றும் விமானங்களால் பயன்படுத்தப்படும் ஒரு சர்வதேச வானொலி துயர சமிங்கை ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? கப்பல்கள், விமானங்கள்ல இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மேடே அப்படிங்கிற வார்த்தை உடனடியா எங்களுக்கு எமர்ஜென்சி, எங்களுக்கு உடனடியா ஹெல்ப் தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது தான் அது. மெய்டர் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியா? எல்லாமே கரெக்ட் தான் இங்க. ஆல் ஆர் கரெக்ட். லாஸ்ட்டா, வாட் டூ யூ மீன் பை சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்? மத்திய திட்டங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து என்ன பண்றாங்க? ஸ்டேட் லிஸ்ட்லயும், கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்கிறது. சென்டரும், ஸ்டேட்டும் சேர்ந்து ஃபண்டிங் பண்றாங்க இல்லையா? அப்ப சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்ன்மென்ட். 100% சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஃபண்டிங் தான் இருக்கு இங்க. ஓகேங்களா? ஸோ இததான் என்னன்னு சொல்றாங்க? நமக்கு வந்து சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது 2த்துக்கும் உண்டான வித்தியாசத்த பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.